வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் திரு. இன்றைக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருந்த சோனம் வாங்சுக் ஒரு வழியாக கட்டாயமாக கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்ன்றது ஒரு செய்தி. நேற்று தான் ஆராசா அவர்கள் அவரை போய் பார்த்துவிட்டு அவருடைய போராட்டத்திற்கு நீட்டை எதிர்த்து தான் அவர் போராடுகிறார், அதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் அப்படின்றத அவர் போய் பதிவு பண்ணிட்டு வந்திருந்தாரு. திமுக தரப்புலையும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கவிருப்பதனால லண்டன் போய் இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இணைய வழியில ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுல சில முடிவுகள் அறிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள். காங்கிரஸோடு சேர்ந்து செயல்படக்கூடாது, அவங்க நடத்துற போராட்ட ஆர்ப்பாட்டத்துல கூட நம்ம பார்லிமெண்ட்ல பங்கேற்க கூடாது, நம்ம ஃபோக்கஸ் நம்ம ஸ்டேட்டுக்கான அட்டானமி, அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம், மற்ற எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி முடிவெடுத்ததா சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாடு பிறந்த தினத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம அதையும் சேர்த்து பாருங்க. தமிழ்நாடு எதுக்கெல்லாம் போராடுகிறதோ போராடியதோ அதற்கான ஒரு மைய புள்ளியா தான் பார்க்கணும். நீட் எதிர்ப்பு போராளிகள்ல ஒரு முதன்மையானவர். போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பது நமது உளமார்ந்த ஆசை. ஆனால் நீட்டு பேப்பர் லீக் ஆனதுக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்ல, அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்கலையே. குறைந்தபட்சம் அந்த ஒரு கோரிக்கையாவது நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன்னா அடுத்த நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ஒரு கோரிக்கையாவது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் எண்ணம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வுகளே தேவையில்லைங்கிறதா என்னோட கருத்து. காரணம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வெவ்வேறு மாதிரியான மாணவர்களுக்கு கற்றல் திறன் இருக்கு. அது போக நம்ம மாநிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் +2ங்கிறதெல்லாம் கொண்டு ரொம்ப காலம் ஆச்சு. திடீர்னு இப்ப நீட்டு கொண்டு எல்லாத்துக்கும் அகில இந்திய நுழைவுத் தேர்வுன்னு கொண்டு வர்றது எல்லாமே ஒரு கோச்சிங் கொள்ளதாங்க. அதுல மாற்றுக்கிறத நீங்க வைக்க வேண்டியதே இல்லை. அது ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு என்கிற அபிஷியலான அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை ஒட்டியே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பது எனது உளமார்ந்த ஆசை. இப்போ திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுங்கிற முக்கியமான அரசியல் கேள்வி. அதாவது பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பு, இது திமுகவோட ஒரு முக்கியமான முகம். அந்த முகத்தை விட்டு கொடுத்தாலோ சமரசம் செய்தாலோ ஓட்டு வங்கி பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு இயல்பான அச்சம் இருக்கதான் செய்யும். அதே நேரத்துல வேறு சில விஷயங்களையும் பார்க்கணும். இப்ப திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியதாக வெளியில உலா வர்ற செய்திகள்ல முக்கியமானது என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு ஆதரவு தர வேண்டாம். அது நாங்க ரொம்ப உடன்படுறோம். ஏன்னா நாங்க காங்கிரஸ் எதிர்ப்பு தான் எங்க அரசியலே. 1967 இருந்து எங்க அரசியலே அதுதான். ரெண்டாவது, தமிழ்நாடு, அதுக்காக தான் நான் தமிழ்நாடு பிறந்த தினத்தையும் சேர்த்து சொன்னேன். தமிழ்நாடு எதற்கெல்லாம் வழிகாட்டியாக அகில இந்தியாவுக்கும் திகழ்ந்ததோ அதுல முக்கியமானது மாநில ரீதியான உணர்வுகள் தான். அதுக்கு பிறகுதான் பெரிய பெரிய மாநில கட்சிகள்லாம் இன்னைக்கு கோல் வச்சிட்டு இருக்கு. புள்ளி வைத்தது அறிஞர் அண்ணா தான். அப்போ மாநில ரீதியான உணர்வுகள் வரும்போது தேசிய கட்சிகளோட கூட்டணி தேவையில்லைங்கிறத என் கருத்துங்க எப்போதுமே. இன்னும் சொல்லப்படாதுங்க, 67, 69 வரைக்கும் நாங்க திமுக மாணவரணி தான். எனக்கு அது கல்லூரி நாட்கள்ல ஒரு தேர்ட் இயர் அந்த ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன். 69ல என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டது. ஜனாதிபதி வேட்பாளராக இந்திரா காந்தி வி கிரியை ப்ரொபோஸ் பண்ணாங்க. மாற்று வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியிலிருந்து அபிஷியல் வேட்பாளர் ப்ரொபோஸ் செய்யப்பட்டார். இந்திரா காந்தி அம்மா மனசாட்சிப்படி ஓட்டு போடணும்னு எம்பிக்களை கேட்டுக்கொண்டார்கள். அப்புறம் இந்திரா காந்தி வேட்பாளர் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டது. சிண்டிகேட் இண்டிகேட். இன்னைய தேதி வரைக்கும் அந்த 1971 காங்கிரஸ் கட்சி பிளவை பற்றிய வழக்கு தீர்ப்பு தான் இன்றைய தேதி வரைக்கும் எல்லா கட்சிகளின் பிளவுக்கும் அதுதாங்க மேற்கோள். அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டித்தான் நம்ம ஒரு கட்சி பிளவுபடும் போது என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து தேர்தல் ஆணையம் சொல்லி வருகிறது. அதுக்கு முதல் பிளவுங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி பிளவு, ரெண்டாவது பிளவு பெரிய பிளவுங்கிறது காங்கிரஸ் கட்சி பிளவு. அப்ப திமுக ஒரு முடிவு எடுத்தது. அதாவது அரசு கவலை வேண்டாம், வி கிரி வேறு தொழிற்சங்கவாதி, ஸோ வி கிரிக்கான ஆதரவு, அவர் தமிழ்நாட்டோட மிக நெருங்கிய தொடர்புடையவர், அவர் தமிழர்னே கூட நீங்க எடுத்துக்கிடலாம், அதனால ஆதரவு
திமுகவோட 25 எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தியை ஆதரிப்பார்கள் மெஜாரிட்டிக்காக. இந்த முடிவு வந்து கலைஞர் எடுத்தாரு. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. என்னன்னா நாங்க 67 தேர்தல் பிரச்சாரம் அது எல்லாமே காங்கிரஸை எதிர்த்து, காங்கிரஸ் நிறுத்தின எம்பி எம்எல்ஏ வேட்பாளர்களை எதிர்த்து இப்படித்தான் நாங்க எங்களோட மாணவர் போராட்டம் வடிவமைக்கப்பட்டது. எனவே நாங்க எதிர்த்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திமுக இருந்து விலகணும். அப்புறம் 72 அதிமுக வரலாறு, இது எல்லாமே ஒவ்வொரு புள்ளியோட தொடர்ச்சி தான். எனவே மீண்டும் வந்து வரலாறு திரும்பி 1967க்கு போறோம்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது காங்கிரஸ் எடுக்கிற முடிவுகளுக்கு எந்த முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு நல்லதோ அதுக்கு நம்ம உடன்படலாம். எதுக்கு அவங்க எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நம்ம உடன்படணும்? தேசிய அளவுல பல பிஜேபி ஒரு முடிவு எடுக்குதுங்க, தமிழ்நாட்டுக்கு நல்ல முடிவா, தமிழ்நாட்டுக்கு பாதகமான முடிவா? இப்ப நீட்டை நம்ம எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டுக்கு பாதகமான முடிவுன்னு. ஆனா காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததுதான் அது. பிஜேபி ஆட்சி காலத்துல அது வலிமைப்படுத்தப்பட்டது. அப்போ நமக்கு முடிவுகள் எடுக்கும்போது என்ன ஒரு பெரிய அரசியல் கேள்விகள் வருதுன்னா, நீங்களும் சேர்ந்தானே அந்த முடிவு எடுத்தீங்கிற கேள்விதான் வரும். நீங்க அப்ப காங்கிரஸ் கட்சியோட தானே இருந்தீங்க, இந்த கேள்விதான் வரும். அதனாலதான் நம்ம வந்து அப்படியான அகில இந்திய அரசியல் சிறைக்குள்ள போய் சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்மகிட்ட ஒரு 25 எம்பி 30 எம்பி இருக்காங்கன்னு வைங்க தமிழ்நாட்டுல, ஏதாவது ஒரு கட்சி சார்பா, அதிமுக சார்பா இல்ல திமுக சார்பா, ஆட்டோமேட்டிக்கா மத்திய அரசாங்கல என்ன பங்கு இருக்கோ அந்த பங்கு கிடைச்சிரும்ல. இப்போ என்டிஏ வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு என்டிஏல அங்கம் வைக்கிறாருன்னா, தேசிய அளவில் அவங்க எடுக்கிற எந்த முடிவும் எல்லா முடிவுகளையும் அவங்க ஏத்துக்கிறதே இல்லை. இப்போ சமீபத்தில் கூட ஹையர் எஜுகேஷன் பில்லு அதுல ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிற சில விஷயங்களை மிக கடுமையா வந்து ஆந்திர முதலமைச்சர் எதிர்க்கிறாரு. இதுதான் வந்து மாநில அரசியலுக்கு இதுதான் பெட்டர் பாலிசி நான் நினைக்கிறேங்க. அப்போ இப்போ வந்து அது திமுக அதை உணர்ந்து விட்டது. இந்த தேர்தலுக்கு பிறகு தாவேகாவோட அரசு அமைப்பதுல காங்கிரஸ் காட்டிய அவசரம், மறுநாளே ஓடி போய் அரசு அமைச்சரவையில பங்கு பெற்றது, அதற்கு அடுத்த நாளே வந்து இனிமேல் எல்லா கூட்டணியும் எப்போதுமே தாவேகாவுடன் தான் சொன்னது, இது எல்லாமே வந்து திமுகவின் அரசியல் கண்களை திறந்து விட்டது. எனவே உடனடியா அவங்க கடிதம் போட்டாங்க, லோக்சபால தனி இடம் வாங்கிட்டாங்க. நாளைக்கு வந்து இப்ப நமக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் டெல்லியில வந்து அகில இந்திய எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட்டம். ஒரு முக்கியமான கட்டத்துல நம்ம இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, கண்ட்ரியோட எலக்டோரல் மேப்பே மாறப்போகுதுங்க. எல்லா இப்போ அமெரிக்கா மாதிரி நாடு எடுத்தீங்கன்னா, நான் வந்து அங்க மீடியா மேனேஜ்மெண்ட் 1979ல படிக்கும்போது அமெரிக்கன் சிஸ்டம் படிப்போம். ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான பவர். ஆமா, அது மாதிரியான ஒரு அமைப்பு நம்மகிட்ட கிடையாது. நம்ம வந்து எப்போதுமே சென்டரை தான் வலிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அமெரிக்கன் சிஸ்டத்தையும் நம்ம சிஸ்டத்தையும் வந்து ஒப்பிடக்கூடாது. அப்போ மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பெருக்க வேண்டும், இதுதான் நம்மளோட எப்போதுமே நம்ம கோரிக்கை. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவா இது இருக்கணும். we the people of India தானே, யூனியன் ஆஃப் ஸ்டேட் தானே, நம்ம ஒன்றிய அரசு, அதனால தானே நம்ம சொல்றோம். அப்படியான ஒரு சூழல்ல கண்ட்ரியோட எலக்ட்ரல் மேப் எப்படி மாற போகுது அப்படின்னா, எம்பி அடிப்படையில தான் நம்ம எல்லாமே வச்சிருக்கிறோம். நீங்க சாதாரண ஒரு எம்எல்ஏ ரிசல்ட் பாத்தீங்கன்னா கூட இந்த எம்பி தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ தொகுதி தான், அது கீழே வரைக்கும் அது பிரதிபலிக்குது. அதாவது நகரசபை தலைவர்கள், மேயர்கள் எல்லாத்துலயும் அது பிரதிபலிக்குது. அப்போ எம்பி எண்ணிக்கையை கூட்டுதல், அதுல வந்து தொகுதி எல்லைகளை வந்து தீர்மானித்தல், மறுசீரமைப்பு, அதுல வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கு பிறகு எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டுதல். அப்போ டோட்டலா இந்த கண்ட்ரியோட எலக்டோரல் சிஸ்டம் முழுமையா மாறிடுது. எங்க காலத்தை எடுத்தீங்கன்னா 1967 பிறகு ஏற்படுகிற மிகப்பெரிய மாறுதல். ஆனா பழைய வரலாறுலாம் படித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1957க்கு பிறகு பெரிய மாறுதல் தான். மொழிவாரி மாநில பிரிப்புக்கு பிறகு பெரிய மாறுதல். 62 வரைக்கும் நமக்கு 41 எம்பி இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நமக்கு 39 எம்பியா மாறிடுச்சு, குறைஞ்சது 2 எம்பி குறைஞ்சது. என்ன காரணம்னா, நமக்கு சில பகுதிகள் கேரளாவோட சேர்ந்தது, நமக்கு திருத்தணி மாதிரியான சில பகுதிகள் வந்தது, அதுல வந்து எலக்டோரல் மேப் மாறிச்சு. ஸோ 39 எம்பி ஆயிட்டோம். இன்றைய வரைக்கும் நம்ம 39 எம்பி, ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏங்கிற விகிதாச்சாரத்துல நமக்கு 234 எம்எல்ஏக்கள். இப்ப அது மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது? போன தடவை கொண்டு வந்த மறுசீரமைப்புல வந்து சரியான முறையில அதை செய்யல. அவங்க வந்து இத்தனை எம்பி தொகுதி கூடும்லாம் சொல்லல, ரிசர்வேஷனோட லிங்க் பண்ணி மட்டும்தான் அது சொல்லிட்டே இருந்தாங்க. பிஜேபி கொண்டு வந்த மசோதால அதை கடுமையா எதிர்த்தோம். அது போக அப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து கருப்பு கொடியெல்லாம் அணிந்து அந்த நகலையெல்லாம் எரித்துலாம் வந்து எதிர்ப்பை காட்டினாரு. இப்போ மாற்று முடிவு எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல திமுக இருக்குது. என்ன மாற்று முடிவு சார்? மாற்று முடிவு 2 விதமா எடுக்கலாங்க. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிற, தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு சேர்த்து எடுத்துக்கங்க, 40 எம்பி, அந்த எம்பி தொகுதிகள்
50 மாறுது அப்படின்னா நமக்கு 10 தொகுதி கூட கிடைக்கும். ம். அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 10 தொகுதி தான் கூட கிடைக்கணும். ஓகே. உத்தரப்பிரதேசம் ஜனத்தொகை அடிப்படையில 120 எம்பி, தமிழ்நாட்டுக்கு ஜனத்தொகை அடிப்படையில 49 எம்பி தான் அப்படின்னா அதை ஒத்துக்க முடியாது. ம். என்ன காரணம்னா சதர்ன் ஸ்டேட் நம்ம குடும்ப கட்டுப்பாடு தீவிரமா அமல்படுத்தி தான் இந்த நிலைமையில இருக்கோம். நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சேரும்போது நான் குடும்ப கட்டுப்பாடு வேலை தாங்க பெரிய வேலையா இருக்கும். அதாவது குடும்ப கட்டுப்பாட்டுக்கு அந்த பயனாளிகளுக்கு வந்து அரசே சில உதவிகள் கொடுக்கும். அப்புறம் அரிசி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுக்கும். பழைய கவுண்டமணி படத்துல அது ஒரு காமெடியாவே கூட வச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து நமக்கு வந்து டார்கெட் இருக்கும். இவ்வளவு பேர் வந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு டார்கெட் இருக்கும். நம்மளோட ஊராட்சி ஒன்றியம் தானே எங்களுக்கு டார்கெட் இருக்கும். டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாதுக்கும் போது பயனாளிகளுக்கு கூடுதலா ஏதாவது கொடுத்தா அவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நம்ம சம்பளத்துல இருந்து காசு கொடுத்தாங்க அவங்கள கூப்பிட்டு வரணும். ஓ, நம்ம 507 ரூபாங்க என் சம்பளம், முதல் சம்பளம் 1971. இந்த 507 ரூபாயில இருந்து 20 ரூபா 30 ரூபா கொடுத்து கொஞ்சம் அரிசி எக்ஸ்ட்ரா வாங்குங்க, கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா வாங்குங்க, அதை கொடுங்க. அதாவது ஒரு ஊராட்சி ஒன்றியத்துல நான் வேலை பார்ப்பேன், நானும் விவசாய பட்டதாரி தான். இன்னொரு ஊராட்சி ஒன்றியத்துல நம்ம கூட காலேஜில் படிச்ச ஒருத்தர் வேலை பார்ப்பாரு, அவரும் விவசாய பட்டதாரி தான், ஒரே பணி தான். ஆனா அவருக்கு ஒரு டார்கெட், எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும். என் டார்கெட் எனக்கு அச்சீவ் பண்ண முடியலன்னா நான் கூடுதலா செலவு பண்ணி தான் பயனாளியா கொண்டு வரேன். அப்ப இந்த தமிழ்நாட்டின் மக்கள் தொகை குறைப்புல உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய பணமும் செலவிடப்பட்டிருக்கு. ஒரு 11 மாசம் அதுக்கு வேலை பார்த்திருக்கேன். ஓகே. இது வந்து அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்த யாரை கேட்டாலும் இது சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு நாடகம் போடுவாங்க. பழைய நாகேஷ் படத்துல ஒரு இதுவே வருங்க, அரிசி வாங்கி கடைக்கு போனா அங்கேயே நிக்குது கியூன்னு பாட்டே வருங்க. அதாவது சர்வ சுந்தரம் நான் நினைக்கிறேன். குடும்ப கட்டுப்பாட்டை ரொம்ப வலியுறுத்தி பெரிய வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலத்துல முதன்மையான மாநிலம் தமிழ்நாடுங்க. குடும்ப கட்டுப்பாடு நாடகத்துல அந்த இருந்த நாடக குழுக்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த போக்கஸ் போன உடனே வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க. அப்புறம் நான் ஸ்பிக் நிறுவனத்துல வந்து விவசாய அதிகாரியா பணியாற்றும் போது, வேளாண்மை நிபுணரா பணியாற்றும் போது புதிய திருத்தப்பட்ட வேளாண்மை சாகுபடி முறைகள், அப்புறம் புதிய உர ரகங்கள் இதெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு அதே குடும்ப கட்டுப்பாடு நாடகம் போட்ட குழுக்களை அமைச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்தேன். ஓகே. ஊர்களில் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் கிடையாது. திருத்தப்பட்ட வேளாண்மை திருந்திய வேளாண்மை சாகுபடி முறைகள், புதிய உர ரகங்கள் இதெல்லாம் வந்து அப்ப நாடகமா வச்சிருந்தோம். அதாவது எப்போதுமே இந்த பிரச்சாரம் வந்து நடந்துகிட்டு தான் இருந்தது. அப்போ குடும்ப கட்டுப்பாடை வெற்றிகரமாக அமல்படுத்தியதற்காக மாநிலங்களுக்கு தண்டனையாங்கிறது தான் போன முறை எழுப்பிய கேள்வி. அமித்ஷா கடைசியில ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்க, நான் எல்லாம் திருத்திட்டு வரேன்னாரு. அது ஒன்றும் டைம் கொடுக்க முடியல, மசோதா தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இப்போ அந்த மசோதாவை வந்து ஆதரித்தால் காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டு வைக்கணும், நீங்க பிஜேபிக்கு ஆதரவா போயிட்டீங்க, போன தடவை நீங்க எதிர்த்தீங்கல்ல, ஏப்ரல் மாசம் வரைக்கும் எதிர்த்திருக்கீங்க, 2-3 மாசத்துல என்ன பெருசா மாறிடுச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ அதுக்கான விடை எதுவாக இருக்கும்னா, எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவிலான எம்பி தொகுதி இன்க்ரீஸ் 50%, 40%, 30%. உத்தரப்பிரதேசத்துக்கு 30%, நமக்கும் 30%. என்னன்னா உத்தரப்பிரதேசம் இப்ப 80 தொகுதியில இருக்குங்க, நம்ம 40ல இருக்கோம். 39 + 1 40ல இருக்கோம். அப்போ 80 தொகுதிக்காரங்களுக்கு 50% இன்க்ரீஸ்னா 40, 120. நமக்கு வந்து 40க்கு 50% இன்க்ரீஸ்னா 40 + 20 60. இப்படியான ரேஷியோ வந்து நம்ம ஒத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்டேட்டஸ் கோவுக்கு வந்துருவோம். அது போக அதுல நமக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும். ஓகே. அது போக ராஜ்யசபா எண்ணிக்கை கூடும். அதெல்லாம் சேரும்ல. அதுல சரி, இதுல டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படிங்கிறது வேற கருத்துக்க. உதாரணமா அமெரிக்கால வந்து ஒரு ஸ்டேட் இருக்கு, ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் பிரதிநிதிகள் அதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கலாங்க, எத்தனை நம்பர்னாலும் மாத்திக்கலாம், ரீடிஸ்ட்ரிக்டிங் சொல்லுவாங்க. ஆனா ஃபெடரல் லா மேக்கிங்க்கு ஒரே நம்பர் தான், அதை மாத்துறதே இல்லை அவங்க. ஓகே. ஆனா சிஸ்டத்துல அவங்களுக்கு என்னன்னா நிறைய அதிகாரம் இருக்கு, மாநிலத்துக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. சொல்லப்போனா நம்ம எம்பி அதிகாரம், எம்பி தொகுதி ஃபண்டு இதெல்லாம் வச்சு நம்ம மாநிலத்துல பல திட்டங்களை நிறைவேற்றுறோம். ஒரு தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சி நிதிங்க முதல்ல எம்பி தான் வந்துச்சு, அப்புறம் நம்ம இங்க எம்எல்ஏ கொடுக்குறோம். எம்பிக்கு கொடுக்கும்போது 40 எம்பி ஒரு குறிப்பிட்ட ஃபண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க தொகுதியில் தானே பண்றாங்க. ஒரு மாநிலத்துல இருக்கிற எம்பி வளர்ச்சி நிதியை வச்சு மாநிலத்துக்கு தானே நலத்திட்டம் செய்ய முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது. அவர் போய் கர்நாடகா கொடுக்க முடியாது. ஆமா.
அப்ப 40 எம்பி 60 எம்பி ஆக்கும் போது நமக்கு அந்த ஃபண்டிங் கூட வரும். அது அட்வான்டேஜ். அப்புறம் எம்எல்ஏ எண்ணிக்கை இப்போ வந்து 40 எம்பிக்கு 39 எம்பிக்கு 234, அதாவது 6. அப்போ அதே மாதிரி வந்து 59 எம்பினா 59 இன்ட்டு 6 வரும். 300 சொச்சம் எம்எல்ஏ வருவாங்க. அது வந்து நல்லது. எல்லாத்தையும் விட பெரிய நல்லது நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு ஏற்றவாறு உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கை நீங்க கூட்ட வேண்டியது வரும், கம்பல்சரி. அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளாட்சிகளுக்கு தாங்க அதிக அதிகாரம் தரப்பட வேண்டும். ஒட்டுமொத்தத்துல இப்படியாக ஒரு ஃபார்முலா வந்ததுன்னா திமுக அதை ஆதரிக்கலாம் என்பதுதான் என் கருத்து. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.